வாங்க வாங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு ஒரு டீடைல் வேணும். என்ன டீடைல் வேணும் உங்களுக்கு? சார், நான் உங்க பேஷண்ட் வசுந்தராவோட ரிலேஷன். ஓகே. வசுந்தராவா உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? வசுந்தராவா? சார், இவங்க தான். இவங்களா? நல்ல ஞாபகத்துல இருக்கேம்மா. சொல்லுங்க, இவங்கள பத்தி உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? சார், அவங்களுக்கு மூளையில கட்டி இருக்கிறதா சொன்னீங்க. ஆனா அதுக்கான அறிகுறி எதுவுமே அவங்க கிட்ட இல்ல. she is totally fine. அதான் அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணலாமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நோ 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 நோ, அவங்களுக்கு அந்த மாதிரி நோயே கிடையாது. சார், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தானே அன்னைக்கு மூளையில கட்டி இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, அன்னைக்கு நான் தான் அப்படி சொன்னேன். இன்னைக்கு நான் தான் இல்லைன்றேன். ஐயோ டாக்டர், ப்ளீஸ் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது ஒரு தப்பு நடந்து போச்சுமா. வேற ஒரு வசுந்தரா ரிப்போர்ட்டை பார்த்து இவங்களுக்கு கேன்சர்னு சொல்லிட்டோம். நடந்த தப்ப உங்க ரிலேஷன் வசுந்தரா கிட்ட சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கூட கேட்டுட்டேன். அவங்க உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லல டாக்டர். ஓ, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் போயிட்டு வரேன். ஓகே ஓகேமா. தேங்க் யூ so much. சரியான ஃப்ராட் அவ. எந்த மாதிரியான வேலையெல்லாம் பாத்திருக்கான்? மூளையில கட்டின்னு எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்து அறுத்திருக்கான். அப்போ என் சந்தேகம் கரெக்டா போச்சு. இருடி, உன்னை வச்சுக்கிறேன். என்ன மீனாட்சி கால் பண்றா? ஹலோ, சொல்லு மீனாட்சி. அண்ணா, அர்ஜென்ட்டா நான் இப்ப சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு நீ கண்டிப்பா வரணும். என்னமாச்சு உடம்புக்கு? அண்ணா, ஏன் உடம்புக்கு எதுவும் கிடையாது. நீ முதல்ல கிளம்பி வா, நான் அப்புறம் சொல்றேன். சரிம்மா, நீ வை, நான் வரேன். எங்களெல்லாம் ஏமாத்திட்டல்ல, இரு உன்னை பாத்துக்கிறேன். இந்த கொரியருக்குள்ள என்னோட சின்ன வயசு போட்டோ இருக்குமா? நாங்க ஸ்கூல் படிக்கிறப்போ நானும் என் ஃப்ரெண்டு லக்ஷ்மி எடுத்துக்கிட்ட போட்டோ இதுல இருக்குமா? இது அர்ஜுன் சார் கிட்ட காட்டினாலே போதும், நான் தான் அவரோட ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு அவருக்கு தெரிஞ்சிரும். அப்படியா வசு? இத முதல்ல அப்பா கிட்ட சொல்லுடி, அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆமால அப்பா. அப்பா அப்பா அப்பா. என்னம்மா என்னம்மா என்னைக்கு இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்க? என்னாச்சு வசு? நில்லு, என்னாச்சு? என்னங்க, கடவுள் நமக்காக கண்ணை திறந்துட்டாருங்க. என்ன துளசி, என்ன சொல்ற? அப்பா, நான் தான் அர்ஜுன் சாரோட ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறதுக்கு இதுல ஆதாரம் இருக்குப்பா. எப்படிமா கிடைச்சது? ஆமாங்க, கவரை பிரிச்சு காட்டுமா? போமா, அர்ஜுன் சார் கிட்ட கொடுத்து அவரே கவரை பிரிக்க சொல்ல போறேன். அத பார்த்து அவரு முகத்துல வர சந்தோஷத்தை நான் பார்க்கணுமா? ஆமாமா, அதுதான் கரெக்ட். சரிம்மா, நீ சீக்கிரம் போய் அர்ஜுன் தம்பி கிட்ட காமி. இதோ நான் போறேன். அம்மா போயிட்டு வரேன். பை பை பா. சரி சரி, பொறுமையா போ. எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்துல நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருங்க. ஆமா துளசி, இதே மாதிரி அவ எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் என் சின்ன வயசு போட்டோவை அவ்வளோ ஈஸியா காட்டிடுவேனா? வசு, விளையாடாத, குடு. அர்ஜுன் சார், நீங்க கொஞ்சமாவது வெயிட் பண்ண வேண்டாமா? வெயிட் பண்றேன். நான் இங்கே வெயிட் பண்றேன். நாளைக்கு இதே டயத்துக்கு வா. அர்ஜுன் சார், குடு. அப்போ குடுன்னு சொல்றல, குடு குடு. ஹலோ சார். சொல்லுங்க. ஓகே சார். சார், டோட்டல் இன்கம் 4 கோடிக்கு அதிகமா காமிச்சிருக்கு. நீங்க அதுக்கேற்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே சார்.
ஓகே ஓகே பை சார். இப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆ? எனக்கு தெரியும், இந்த போட்டோவை பார்த்தா நீங்க ஷாக் ஆயிடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், இப்போ உங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்திருக்குமே. வாவ் வாவ் வசு, சூப்பர் சூப்பர். ஐயோ வசு, சான்ஸே இல்ல. வசு, நான் எதிர்பார்க்கவே இல்லை வசு. சின்ன வயசுல நீ நிஜமாவே ரொம்ப கியூட்டா இருக்க. அர்ஜுன் சார், இப்போ உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுதா? நல்லா தெரியுது. நல்லா இருக்க வசு. நிஜமா நான் எதிர்பார்க்கவே இல்லை வசு. சும்மா சொல்லக்கூடாது, நீ சாதாரண அழகி இல்ல, பேரழகி. வசு வசு, இந்த போட்டோவை பத்திரமா வச்சுக்கோ, ஓகேவா? யாருக்கிட்டையும் காமிக்காத, ஏன்னா இது ஹிஸ்டரி, எவிடன்ஸ். இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும், புரியுதா? லக்ஷ்மி, போன் அடிக்குது பாரு, உனக்கு தான். சரிக்கா. வசு தான் கால் பண்றா. ஹலோ. லக்ஷ்மி, நான் வசந்தரா பேசுறேன். சொல்லுடி. நேத்து நீ எனக்கு அனுப்புன மாதிரி வேற ஏதாவது போட்டோ உன்கிட்ட இருக்கா? இருக்கு இருக்கு. எனக்கு அதுல ஒரு காப்பி வேணும்டி. இப்ப நான் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நீ இப்ப எங்க இருக்க? நான் கோயில்ல தாண்டி இருக்கேன். சரி, நீ அங்க இருந்து நேரா உன் வீட்டுக்கு வந்துரு. நானும் உன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். சரிடி, நான் வந்துடுறேன். ஏ வசு, இன்னியோட முடிஞ்சு தெரியும் ஆட்டம். எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி குடும்பத்தையே ஏமாத்திருக்க. ஏய் மீனாட்சி, என்னமாச்சு? எதுக்கு அவ்வளவு அவசரமா வர சொன்ன? அண்ணா, என் உடம்புக்கு எதுவும் இல்லனா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்னம்மா, சொல்லு. அண்ணா, நீங்க வாங்க சொல்றேன், வாங்க. சரி வா. சொல்லுமா. அண்ணா, இத்தனை நாளா மூளையில கட்டி நான் சாக போறேன்னு வசு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கா. இத காரணமா வச்சு கடைசி ஆசைன்னு ஏதேதோ சொல்லி எங்க எல்லாரோட உயிரையும் அவ எடுத்துட்டா. இப்ப அவளோட வேஷம் கலைஞ்சிருச்சுன்னு. என்னம்மா சொல்ற நீ? ஆமாண்ண, அவளுக்கு ஒண்ணுமே இல்ல. வசுந்தராங்கிற பேர்ல வேற ஒரு பொண்ணுக்கு மூளையில கட்டி இருந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்ட டாக்டர் மாத்தி இவளுக்குன்னு சொல்லிட்டாரு. உண்மை தெரிஞ்ச உடனே டாக்டர் வசுவ கூப்பிட்டு சாரியும் கேட்டிருக்காரு. ஆனா இவ அத மறைச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கா. அண்ணா, நான் இப்பவே வீட்டுக்கு போய் அவளோட வேஷத்தை கலைக்க போறேன். எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்ல போறேன். அவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியில விரட்ட போறேன். வேணாம் மீனாட்சி. ஏனா? இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். இத வச்சு நான் என் காரியத்தை சாதிக்க போறேன். அண்ணா, புரியல, என்ன சொல்ற? ஆமா மீனாட்சி, நீ வீட்டுக்கு போ, நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுறேன். சரிண்ணா. என்ன இவ்ளோ ஃப்ராட் பண்ணிருக்காங்கறா? நம்மளை விட பெரிய ஃப்ராடா இருப்பா போல இருக்கே. என்ன அர்ஜுன காணோம்? இனியா, யார தேடிக்கிட்டு இருக்க? என்ன அர்ஜுன், உங்க ரூம்குள்ள யார தேட போறேன்? உங்களை தான் தேடுறேன். எனக்கு உங்களை தவிர வேற யார் இருக்காங்க? நான் என்ன சின்ன குழந்தையா தேடுறதுக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே சின்ன குழந்தைதான். குழந்தையா? என்ன இன்னைக்கு ரொமான்ஸ் பயங்கரமா இருக்கு. ஏதோ உங்களை பார்க்கணும் பேசணும் போல தோணுச்சு, அதான் வந்தேன். அர்ஜுன், எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? இல்ல, இன்னைக்கு வசு ஒரு காரியம் பண்ணா பாரு, அத நினைச்சா சிரிப்பா வருது.
என்ன காரியம் பண்ண அர்ஜுன்? வசுவுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ் இனியா. வாங்க 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 வாங்க. இளமாறன் வசுவ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. உங்க விருப்பம் என்னன்னு சொல்லுங்க. சார், எனக்கு வசுவோட ஹெல்த் கண்டிஷன்லாம் தெரியும் சார். நான் அவளை பத்திரமா பார்த்துப்பேன். பாத்தீங்களா, இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன். பரவாயில்ல, இது கூட நல்ல சந்தர்ப்பமா தான் இருக்கு. அர்ஜுன் தம்பியும் இங்க இருக்காருல்ல. சின்ன வயசுல அவர் வசு கழுத்துல தாலி கட்டின விஷயத்த சொல்லிடலாங்க. அவசரப்படாத துளசி. வசு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கால. 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதை வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கா. என்ன ஆச்சுன்னு தெரியல. வரட்டும், பேசிக்கலாம். என்ன உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நாங்க என்ன சொல்றதுன்னு தயக்கமா இருக்கு. வசுவை பொறுத்த வரைக்கும் அவ வாழ்க்கையில எல்லாமே அவ எடுக்கிற முடிவுதான். அதனால நீங்க அவகிட்ட கேட்டு முடிவு எடுத்துக்கங்க. நீங்க சொல்றதும் சரிதான். வசு வரட்டும், அவளை வச்சுக்கிட்டே நான் பேசுறேன். ஆமா, வசு எங்க இருக்கா? வசு இங்கதான் இருக்கா. வர சொல்லுங்க. இதோ வர சொல்றேன், வா. அத்தை, வசுவுக்கும் இளமாறனுக்கும் ஏற்கனவே கல்யாண ஏற்பாடு மணவர வரைக்கும் போயிருக்கு. அதனால நீங்க சொன்னா வசு கண்டிப்பா பேச்ச கேப்பா. அவ உங்க பேச்ச மீறவே மாட்டா அத்தை. ஆமாமா, உங்க வாக்கு அவளை பொறுத்த வரைக்கும் தெய்வ வாக்கு மாதிரிமா. சரிங்க, நீங்க வசுகிட்ட பேசுங்க, நான் கிளம்புறேன். இளமாறன், எங்க போறீங்க? இருங்க, நீங்க போக கூடாது. நல்ல நேரம் பார்த்து நீங்களே வந்திருக்கீங்க. இன்னைக்கு எனக்கும் இனியாக்கும் நிச்சயதார்த்தம். அதனால நீங்க கண்டிப்பா இருக்கணும். அதோட இது உங்க தங்கச்சி வீடு. ஒரு 10 நாளைக்கு இங்க தங்குங்க. எல்லா விவரமும் பேசி முடிக்க அப்பதான் வசதியா இருக்கும். இதோ வசு கூட இப்ப வர்ற டைம் தான். அவகிட்டையும் பேசிடலாம். மீனாட்சி, சொல்லுமா. டேய் ஆனந்த், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? சொல்லுடா. இருந்து போலாமே மச்சான். அண்ணா, மாமா இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க போகணுமா? இருங்கண்ணா. வா வசு, அந்த போட்டோ எங்கடி? போட்டோவா? உள்ள இருக்கு, வா. வாடி, இதாண்டி என் வீடு. ஏதோ ஏழைக்கேத்த எள்ளு உருண்ட. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போட்டோ எங்க? ஆமா, அன்னைக்கு நீ போட்டோ கேட்ட, நானும் உனக்கு அனுப்பி விட்டேன். அந்த போட்டோ மேல ஏன் இவ்ளோ ஆர்வமா இருக்க? என்ன பண்றது லக்ஷ்மி, சில நேரங்கள்ல நம்ம யாருங்கறத நிரூபிக்கிறதுக்கு பல ஆதாரங்களை காட்ட வேண்டியது இருக்கு. நீ ஏதோ சூசகமா பேசுறன்னு புரியுது. சரி, நீ வேற பதட்டமா இருக்க. வேற ஒரு நாள் பொறுமையா உன் கதைய சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். நீ போட்டோவை கூட. போட்டோ இந்த பாக்ஸ்ல தான் எங்கேயோ வச்சேன். இந்த நல்ல சந்தர்ப்பத்துல இன்னொரு நல்ல விஷயமும் நடக்க போகுது. உங்க முன்னால அர்ஜுன் இனியா கையில நிச்சயதார்த்த மோதிரத்தை அணிவிக்க போறான். வா வசு, கரெக்டான நேரத்தில் வந்துட்டேன். உன் கையால நிச்சயதார்த்த மோதிரத்தை எடுத்து கொடுக்கணும்னு இருக்கு. அர்ஜுன் சார், உங்க கையால இந்த மோதிரத்தை போட்டுக்கிறதுக்கான அருகதை இனியாவுக்கு இல்ல.
போட்டோவை பாருங்க, உங்களுக்கே எல்லா உண்மையும் புரியும். துளசி ஆண்டி, அப்படின்னா பக்கத்துல நிக்கிறது வசுவா? இவ கழுத்துல தான் நான் தாலி கட்டினா, அப்ப வசு கழுத்துல தான் நான் தாலி கட்டியிருக்கேன். என் ஹார்ட் ஃப்ரெண்டு இனியா இல்லையா? அம்மா என்ன அர்ஜுன்? இப்போ தெரியுதா யார் உண்மையான ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு? என் முகத்துல மாற்றம் தெரிஞ்சா கூட அம்மா தெளிவா தெரியறாங்க பாருங்க. சின்ன வயசுல ராம நவமி அன்னைக்கு கோயில தூங்கிட்டு இருக்கிற என் கழுத்துல நீங்க தாலி கட்டினீங்க. சோ உண்மையான ஹார்ட் ஃப்ரெண்டு நான் தான் அர்ஜுன் சார். ஆமாண்ணே, இது வசு மேடமே தான். உங்க சின்ன வயசு ஹார்ட் ஃப்ரெண்ட் இவங்க தான். மேடம், இந்த இனியா யாருன்னு தெரியுமா? இவ ஒரு பக்கா ஃப்ராடு. புதுச்சேரியில பிக் பாக்கெட் அடிச்சிட்டு இருந்தவ. ரவிவர்மன் வரைஞ்ச ஓவியத்தை மாத்தி வச்சு சாதுரியமா இந்த வீட்டுக்குள்ள புகுந்து ஹார்ட் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சிருக்கா. சின்ன வயசுல அர்ஜுன் சார் ஏன் கழுத்துல தாலி கட்டிருக்காரு. அந்த ஆதாரத்தை தான் நான் உங்ககிட்ட கொடுத்திருக்கேன். உங்க எல்லாரையும் ஏமாத்தி இந்த இனியா கல்யாணம் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கா. என்ன சார் இது? சின்ன வயசு ஃப்ரெண்ட்னு சொன்னீங்க, இவ்ளோ பெரிய ஃப்ராடா இருக்காங்க. எப்படி சார் இவங்க கிட்ட ஏமாந்தீங்க? டேய் ஆனந்த், இவ திட்டம் போட்டு ஏமாத்திருக்காடா. இவள சும்மா விடக்கூடாது. ஆமாண்ணே, இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணு. இவள உள்ளத்தெல்லாம விடவே கூடாது. ஆனந்த் ஒரு நிமிஷம். அர்ஜுன் சார், நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? சொல்லு வசு. இனி அவ மன்னிச்சு விடுறதுதான் நம்ம கொடுக்கிற பெரிய தண்டனை. இப்படி வா. வசு உங்க எல்லாருக்குமே தெரியும். எங்க கம்பெனியோட டெபுட்டி மேனேஜர். எங்க வீட்டு பொண்ணு மாதிரி. உங்களுக்கு இன்னொரு நல்ல செய்தியும் இருக்கு. கம்பெனியோட சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் அன்னைக்கு அர்ஜுன் இனியா கல்யாணத்தோட வசுந்தராவுக்கும் இளமாறனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இந்த கல்யாணம் கூட ஏற்கனவே முடிவு பண்ணி நின்னு போன கல்யாணம் தான். உங்க எல்லாருக்கும் நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. வா போலாம்.
பாருமா, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போயிடல. நீதான் அந்த ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு அர்ஜுன் தம்பிக்கிட்ட அந்த போட்டோ காட்டி சொல்லிடலாமா? வேண்டாம்ப்பா, இனிமே இந்த போட்டோவை காட்டுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சிச்சு வசு? நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதானே? இன்னும் அந்த இனியா கழுத்துல அர்ஜுன் தம்பி தாலி கட்டல. தாலி கட்டினா மட்டும்தான் கல்யாணமா? அவர் எப்ப ஊரறிய அவ்வளவு பிரஸ்காரங்க முன்னாடி அவளுக்கு மோதிரம் போட்டாரோ அப்பவே நான் நொறுங்கி போயிட்டேம்மா. இத பாருமா, இந்த போட்டோவை அர்ஜுன் தம்பி கிட்ட காமிக்கணும்னு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த. இப்போ அத காமிக்காம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கியம்மா. எப்பவுமே காதல நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை. உண்மையான காதல புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு போதும்பா. நான் பல தடவை அவர்கிட்ட என்னோட காதல மறைமுகமாவும் சொல்லியிருக்கேன், ஏன் அழுத்தமாவும் சொல்லியிருக்கேன். ஆனா அவர்கிட்ட இருந்ததும் எந்த பதிலும் வரவே இல்லை. மனசையே புரிஞ்சுக்க முடியாதவர்கிட்ட போட்டோவை காட்டி காதல வர வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன துளசி, இது என்ன போட்டியா? தோத்துட்டு ஓடி போறதுக்கு? இவ வாழ்க்கைமா. முதல்ல இந்த போட்டோவை என்கிட்ட கொடு, அர்ஜுன் தம்பிட்ட போய் காமிச்சிட்டு வரேன். எனக்கு 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 வேண்டாங்க, சொன்ன கேளுங்க. சொன்ன என்ன கேட்க துளசி, மாட்டீங்களா? நீயும் புரியாம பேசுற? நான் ஒண்ணும் புரியாம பேசலங்க. இது இவளோட வாழ்க்கை. நம்மளோட கல்யாணம் முடிஞ்சு 18 வருஷம் ஆச்சு. இந்த 18 வருஷத்துல எவ்வளவோ கஷ்டங்களை நான் கடந்து வந்திருக்கேன். ஆனாலும் நான் சந்தோஷமா தானே இருந்தேன். அதுக்கு காரணம் உங்களோட அன்பு, நீங்க என்ன புரிஞ்சுகிட்டது. அது இல்லாம யாராலையும் சேர்ந்து வாழ முடியாதுங்க. வசுவும் ஒரு பொண்ணு தானே, பாவம். புரிஞ்சுக்காத ஒருத்தன் கூட வசுவால எப்படிங்க வாழ முடியும்? அதனால அவ எடுத்த முடிவு சரிதான் எனக்கு தோணுது. வசு, எப்போ வந்த? இப்பதான் அர்ஜுன் சார். அது என்ன கவர் அது? ஓ, என் மேரேஜுக்கு என்னென்ன அரேஞ்ச் பண்ண போறேன்ற லிஸ்ட் தானே அது? இல்ல, இது லெட்டர். லெட்டரா?
எனக்கு எதுக்கு லெட்டர்? நான் இங்க தானே இருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் லெட்டர் மூலமா சொல்லணும். வசு, நீ வேலையை ரிசைன் பண்ண போறியா? ஆமா அர்ஜுன் சார். என்ன வசு ஆமான்ற? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் அப்படி உளர்ற? ரிசைன் பண்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது வசு? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அமெரிக்காவில் இருக்கா. அவ கம்பெனில எனக்கு வேலை அரேஞ்ச் பண்ணிருக்கா. எனக்கும் ஒரு விதத்துல அதான் சரின்னு பட்டுச்சு. அதான் அமெரிக்கால போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன். என்ன வசு, காமெடி பண்றியா? வழக்கம் போல என்ன இரிட்டேட் பண்ணி பாக்குற, அப்படிதானே? இது காமெடி இல்ல அர்ஜுன் சார், இதுதான் நிஜம். எனக்கு என்னோட எதிர்காலம் முக்கியம். லூஸ் மாதிரி பேசாத வசு. இங்க உனக்கு என்ன குறைச்சல் உனக்கு? நீ இப்ப ரிசைன் பண்ணிட்டு வேற வேலைக்கு போற மாதிரியா நானும் அம்மாவும் உன்னை வச்சிருக்கோம்? இங்க பாரு, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் பண்ணி தரேன். இல்ல அர்ஜுன் சார், கொஞ்சம் விலகி இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். விலகி இருக்க போறியா? ஓ, புரியுது புரியுது புரியுது. நான் இனியாவ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட இம்பார்ட்டன்ஸ் குறையும் நினைக்கிறேன், அதானே? அது தெரியல அர்ஜுன் சார். இங்க பாரு வசு, ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. இனியா வந்தாலும் சரி, வேற யாரு வந்தாலும் சரி, இந்த ஆபீஸ பொறுத்த வரைக்கும் நீ தான் எப்பவும் டெப்டி மேனேஜர். அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். வேணும்னா அம்மா கிட்ட பேசி உனக்கு ஆபீஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அதை செஞ்சு தர சொல்றேன். அதுக்கப்புறம் ஆபீஸ்ல உன் முக்கியத்துவம் குறையும்னு நீ நினைக்க மாட்டல்ல? ஆபீஸே வாழ்க்கை ஆயிடும் அர்ஜுன் சார். வசு, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, உனக்கும் இளமாறனுக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்க போதே, அப்புறம் என்ன? என்ன வசு சிரிக்கிற? என் கல்யாணத்துக்கு நீங்க கொடுக்கிற முக்கியத்துவம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அர்ஜுன் சார். இங்க பாரு வசு, நீ எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்க. ஓகே, இப்ப எனக்கு கிடைச்சிருக்க அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே உன்னால வந்ததுதான். அதனால நான் உனக்கு ஒரு நல்லது பண்ணணும் வசு. ப்ளீஸ், இந்த ரிசைனிங்லாம் வேண்டாம், விட்டுரு. அர்ஜுன் சார், நிஜமாவே நீங்க எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட ரெசிக்னேஷனை ஏத்துக்கோங்க, என்ன ரிலீவ் பண்ணுங்க. அப்போ முடிவை மாத்திக்க மாட்டேன்? ஆமா அர்ஜுன் சார், உறுதியா இருக்கேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஓகே வசு, நீ இங்கே இருக்கணுங்கிறது என்னோட எண்ணம், இல்ல என்னோட ஆசை. காலம் ஃபுல்லா நான் உங்க கூடவே இருக்கணும்னு நினைச்சேன் அர்ஜுன் சார். ஆனா அது முடியாத போல இருக்கு. அதுக்கு இப்படி ஒரு முடிவை நான் எடுத்துதான் ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க. அர்ஜுன் சார், ப்ளீஸ் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வசு,
மேடம் சொல்லுங்க உத்தமன். தம்பி இந்த செக்கையும் கார் கீயும் கொடுக்க சொன்னாரு. உங்க கூடவே இருந்து விசா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சு தர சொன்னாரு. இந்தாங்க. மேடம் செக்கு. அது அவர்கிட்டயே திரும்ப கொடுத்துருங்க உத்தமன். மேடம் செக்கை திரும்ப கொடுத்தா தம்பி ரொம்ப வருத்தப்படுவார் மேடம். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க மேடம். நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க உத்தமன், ப்ளீஸ். தம்பி செக்கை வசு மேடம் திரும்ப கொடுத்துட்டாங்க. தம்பி நான் ஒன்னு சொல்லவா? எதுவும் சொல்ல வேணாம் உத்தமன். நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு யாரையும் உள்ள அனுப்பாதீங்க ப்ளீஸ். சரிங்க தம்பி. ஏன்பா அர்ஜுன், வசு திடீர்னு எதுக்கு அமெரிக்கா போறாளாம்? நீயும் ஏன் அவளோட ராஜினாமாவை ஏத்துக்கிட்ட? அவளுடைய நடவடிக்கை எனக்கு எதுவுமே புரியலம்மா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவ கேக்குற மாதிரி இல்லம்மா. அதோட அவ பக்குவப்பட்ட ஆளுமா. அவ ஒரு முடிவெடுத்தா அதுல அர்த்தம் இருக்கும். அதை நான் நம்புறேம்மா. இருந்தாலும் நான் சொல்லி பார்த்தேம்மா, அவ கேக்குற மாதிரி இல்ல. அதனாலதாம்மா விட்டுட்டேன். அது சரி, வசு எதுக்கு அமெரிக்கா போறா? நிஜமாவே வேலை காரணத்துக்காக தான் போறாளா? அப்போ இளமாறனுக்கும் அவளுக்கும் எப்படி மேரேஜ் நடக்கும்? தெரியலம்மா. நானும் உங்களை மாதிரி தான் குழம்பி போயிருக்கேன். நிஜமான காரணம் என்னன்னு வசு மேடம் கேட்டாதான் தெரியும். சரி, அவளை உட்கார வச்சு என்ன ஏதுன்னு கேட்டாதான் எனக்கு சமாதானமாகும். அவ இந்த வீட்டு பொண்ணு. அவளை நான் அவ்வளவு சுலபமா விட மாட்டேன். என்னடி இவங்கெல்லாம் அந்த ஆட்டக்காரி கிளம்பினாலும் இவங்க விட மாட்டாங்க போல இருக்கே. சொல்லு சொல்லு சொல்லு. அத்தை, அமெரிக்காக்கு போறதுதான் வசுக்கு ரிலீஃப்னா தாராளமா போட்டுமே. திரும்ப வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இனியா, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அர்ஜுன் ஜாக்கிரதப்பா. சரிம்மா. வசு, எல்லா வேலையும் முடிஞ்சுதா? டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? முடிஞ்சிருச்சு அர்ஜுன் சார். வெள்ளிக்கிழமை நான் கிளம்புறேன். நீங்க எங்க சார் போறீங்க?
அர்ஜுன் தம்பியும் இனியா குட்டியும் கொடைக்கானல்ல ஜாலியா இருக்க போறாங்க. அப்படியே ஜாலியா ஊர் சுத்திட்டு வர போறாங்க. இனியாவோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அவங்கள பாக்குறதுக்காக கொடைக்கானல் போறோம். அண்ணா, வசு மேடத்தை வழி அனுப்பிச்சு வச்சுட்டு போலாம்ல? அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. சரி வசு, நான் வசு, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். இப்போ நீயா போற. என்னால உன்னை வழி அனுப்ப கூட முடியல. பரவாயில்ல, எனக்கு ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு வழி தெரியும். உனக்கு கல்யாண பத்திரிக்கை அனுப்புறேன், தயவு செஞ்சு வந்துராத. நானும் அர்ஜுனும் ஹனிமூனுக்காக அமெரிக்கா வருவோம். நீதான் எங்களுக்கு அமெரிக்காவை சுத்தி காமிக்கணும். அர்ஜுன், என்ன இப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்க? கிளம்பலாமே. என்ன வசு, ரொம்ப டல்லா இருக்க? நாங்க கிளம்புறோம்ல, சந்தோஷமா வழி அனுப்பி வை. வரட்டுமா? டாடா. என்ன தெரியலையே. ஐயோ, அர்ஜுன் சார் கார்ல தானே வச்சோம். எப்படி அதை எடுக்கிறது? அர்ஜுன் சார் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. நம்ம மேல ஒரு வேளை கோவமா இருக்காரோ? ஹலோ அர்ஜுன் சார். சொல்லு பசு. சாரி
சாரி அர்ஜுன் சார், என்னோட பாஸ்போர்ட்டை உங்க கார்லயே வச்சுட்டேன். பாஸ்போர்ட் ஏன் கார்ல இருக்கா? ஏன் வசு எடுக்க மறந்துட்டியா? ஆமா அர்ஜுன் சார். பாஸ்போர்ட் உனக்கு அவசியம் வேணும் வசு. அது ஆமா சார், எம்பசில இருந்து நம்பர் கேட்டு கால் பண்ணிருந்தாங்க. சரி, நான் வேணா பாஸ்போர்ட் எடுத்து திரும்ப வந்துட்டுமா? வேண்டாம் அர்ஜுன் சார், நீங்களே ஜாலி ட்ரிப்க்கு போயிருக்கீங்க. உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நானே வேணா அங்க வந்து வாங்கிக்கிறேன். ஓகே, பத்திரமா வா. உனக்கு ஹோட்டல் நேம், ரூம் நம்பர் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் பண்றேன். அந்த கோயில் தானே? ஆமா அர்ஜுன், அதான் நினைக்கிறேன். என்னது, தீபம் அணிஞ்சிருச்சு? சரியில்லையே. என்னப்பா தீபம் அணைஞ்சிடுத்து? ஏதாவது தப்பா இருக்க போறது? சாமி, என்ன பேசுறீங்க நீங்க? காத்து இங்க பலமா அடிக்குது, அதான் அணைஞ்சிருக்கும். நீங்க ஏதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க. அர்ஜுன், நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. காத்து வேகமா அடிச்சதாலதான் தீபம் அணைஞ்சிருச்சு, மத்தபடி ஒண்ணுமே இல்ல. ஐயரே, என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? போய் விளக்கேத்திட்டு வாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோப்பா. அர்ஜுன், சாமி கும்பிடுங்க. ஐயரே, விபூதி கொடுங்க. என்ன அர்ஜுன்? மறந்துட்டேன் பாத்தியா? என்ன மறந்துட்டீங்க? வசுவோட பாஸ்போர்ட் ரிசப்ஷன்ல குடுக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அர்ஜுன், இதுக்கு போய் எதுக்கு ஃபீல் பண்றீங்க? போய் கொடுத்துட்டா போச்சு. இல்ல இனியா, வசு கிளம்பி வந்துட்டு இருக்கா. சரியா இருக்காது, வா ஹோட்டலுக்கு போலாம். அர்ஜுன், எனக்கு உங்க கூட போய் ஃபால்ஸ பார்க்கணும் போல இருக்கு. வாங்க அர்ஜுன், போலாம். வசு வந்தா வெயிட் பண்ணுவா, இல்லனா அவளையும் சேர்த்து அழைச்சிட்டு போலாம். எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? நாம அவ வர்றதுக்குள்ள ஃபால்ஸ்க்கு போலாம். இல்ல இனியா, நான் சொல்றத கேளு ப்ளீஸ் அர்ஜுன், வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். மிஸ்டர் அர்ஜுன் எந்த ரூம்? 203. பட் அவங்க ரூம்ல இல்லையா மேடம், வெளியே போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? நான் வரேன்னு சொல்லிட்டு தானே கிளம்புனேன். எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? குறிஞ்சாண்டவர் கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு போனாங்க மேடம். இப்படி பண்றாரு, அந்த இனியாவோட வேலையா தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். அர்ஜுன், என்னமோ சவுண்ட் வருது, இன்ஜின்ல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன்.
அர்ஜுன், என்னாச்சு? கார் நின்னு போச்சு. இரு இரு இனியா, நான் பாக்குறேன். ஆ. அர்ஜுன் சார் எங்க இருப்பாரு? முருகா, நான் சீக்கிரம் அர்ஜுன் சாரை பார்க்கணும். அவரை பார்த்து பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு நான் சீக்கிரமா சென்னைக்கு போகணும். அப்பதான் எல்லாமே கரெக்டா நடக்கும். அம்மா, ஆராதனை எடுத்துக்கோமா. இந்தம்மா. என்னம்மா, ஏன் கவலையா இருக்க? கவலைப்படாதம்மா, முருகன்ட்ட சொல்லுமா, எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாருமா. அதான் சாமி வேண்டிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. அவங்கள பார்க்க தான் இங்க வந்தேன். ஆனா அவங்க இங்க இல்ல. காலையிலேயே ஒரு பொண்ணும் பையனும் வந்தாங்க. அவங்கள கேக்குறியாம்மா? ஆமா சாமி, அவங்கதான். அவங்கள நீங்க பாத்தீங்களா? பார்த்தம்மா, 2 பேரும் சாமி கும்பிட்டாங்க. பக்கத்துல ஏதோ அருவி இருக்குதான், அத பார்க்க போயிருக்காங்கம்மா. அவங்க எங்க போயிருக்காங்க? அந்த பையன் கொஞ்சம் குழப்பத்திலே இருந்தாம்மா. அந்த பொண்ணு தான் பிடிவாதமா அருவிக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு போச்சு. சரிங்க சாமி, நான் போய் பாக்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம்மா, அந்த பையனை ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. என்ன சாமி, என்ன சொல்றீங்க? அந்த பையன் ஆராதனை எடுக்கும் போது தீபம் அணைஞ்சு போச்சுமா. தீபம் அணையிறது நல்ல சகுனம் இல்லை, அதான் நான் சொன்னேன்.